வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராகியில் எப்படி களி கிண்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ராகி களி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ராகி களி எப்படி செய்யலாம் அப்படின்னா, நான் ராகி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இது மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நீங்கள் சால்ட் போட்டு இதோட கிண்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். அப்புறம் ஸ்டவ்வில் வந்து தண்ணி 2 டம்ளர் ஊற்றி தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் முன்னாடியே வச்சுட்டேன். இந்த தண்ணியில் வந்து அந்த ராகி கரைச்சி வச்சுருக்கிற களியை தூக்கி ஊற்றுனா ரெடி ஆயிரும். அந்த கரைச்சி வச்சுருக்க மாவை ராகி மாவை இதில் ஊற்றி இது மாதிரி கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராகி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதற்கு வந்து முருங்கைக்கீரை குழம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முருங்கைக்கீரை போட்டு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக வந்துடும். அடி பிடிக்கும், அதாவது கெட்டியாகவும், அது ஆகாமல் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வந்து கிண்டி வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் ஓரளவு கிண்டிக்கிட்டே இருந்தால் வந்துடும். இது வந்து இந்த ராகி களின்னு சொல்லக்கூடிய இந்த களி வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது எலும்பு சம்மந்தமான போன், பற்கள், எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. அதாவது இந்த சம்மர் டைமில் சாப்பிட்டா அதுவும் ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப உடம்பு வந்து ஹீட்டாக இருக்க டைமில் இது சாப்பிட்டா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதாவது உடல் சூடு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நார் சத்து இருக்குது. அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்டா உடல் எடை வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, காலையிலையும் சாப்பிடலாம், மத்தியானம் லஞ்சாகவும் சாப்பிடலாம். குழந்தைங்கள் இப்போ இந்த களியை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. இதில் வந்து மெக்னீஷியம், புரோட்டீன் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கரைச்சி அதில் சால்ட்டு மட்டும்தான் போடணும், அது எதுவுமே இல்லை. கரைச்சி ஒரு 3 டம்ளர் தண்ணி அடுப்பு கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதில் அதை ஊற்றி இது மாதிரி அடியோட கிண்டிட்டா போதும். அதாவது கட்டிலாம் இல்லாமல் கிண்டிட்டா போதும். இதோட வந்து புளிச்சக்கீரை வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரையில் குழம்பு வச்சு இதுக்கு தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல், ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை குழம்பு பாருங்களேன். இது மாதிரி இந்த முருங்கைக்கீரை போட்டு பருப்பு போட்டு இது மாதிரி குழம்பு வச்சு ரெண்டும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்சக்கீரையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எது வேணுமாலும் உங்களுக்கு எது விரும்பி பிடிக்குதோ, இந்த டைமில் எது கிடைக்குதோ லாக்டவுன் பீரியடில் நீங்கள் அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.